அடுத்து என்ன ஆயிரும்? அள்ளலாயிரும். வள்ளலார் ஆக முடியாது, அள்ளலாயிரும். அல்லேலூயா. அன்மையான உண்மை. எல்லாமே லிமிட்டை பண்ணி பாருங்கள். எவ்ரிதிங் இஸ் குட் ஃபார் அஸ். அல்லேலூயா. வர்றதை பூரா வாங்கு வாங்கு, சாப்பிடு 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 அப்படின்னு என்ன ஆயிரும்? ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். இயேசுவின் நாமத்தில் அப்படி போகாமல் இருப்பீர்களாக. ஆமென். பாருங்கள், பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். யார் மேலே வச்சாங்க? யார் மேலே வச்சாங்க? ஆண்டவர் மேலே விசுவாசம் ஆணித்தரமாக இருக்கணும். அவர் செஞ்ச அற்புதங்கள் அதிசயங்களை கண்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர் எனக்கு செய்வார், எனக்கு செஞ்சிட்டார். வரும்போது ஆண்டவர், ஆண்டவரே நான் இன்றைக்கி கம்பீரமாக போய் பாட்டு பாடணும், கம்பீரமாக பிரசங்கிக்கணும், மழையை பார்த்து உங்கள் நாமத்தில் பேசுகிறேன்னு நின்றுட்டு என் பையன்ட்டு சொன்னேன், மழை வந்துச்சாலான்னு. சூழ்நிலையை கண்டு நீ என்ன பண்ணக்கூடாது? பதறக்கூடாது. அந்த நேரத்தில் விசுவாசத்தில் பேசணும். யார்கிட்ட பேசணுமோ அதுகிட்ட பேசணும். ரெயின்கிட்ட பேசணும். இயேசுவின் நாமத்தினாலன்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? எல்லாம் இதாயிரும். அப்போ நம்ம பேச வேண்டிய விதத்தை யாருக்கிட்ட பேசணும் என்பதை ஆண்டவர் அறிகிறார். அல்லேலூயா. இப்போ நம்மலாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கணும் நமக்கே தெரியல. செபம் என்கிற போர்வையில் முக்கடப்பட்டு இருக்கிற செவத்தை பூரா மூக்கு சிந்தி வச்சு அழிச்சு எல்லா சர்ச்சிலையும் நிறைய காரியங்கள் இப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. இயேசுவின் நாமத்தில் பா. அல்லேலூயா. அடுத்து பாருங்கள், அப்படி இருந்தும் இயேசு எல்லோரையும் அறிந்தபடியினால், இயேசு ரொம்ப நல்லவர், ரொம்ப பார்ப்பார், எப்படி கேரக்டர் அப்படின்னு அறிந்தபடினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. எப்பா உன்னை நம்பி வந்ததுக்கு இதுதான் கிடைப்பா. ஆண்டவர் ஏன் அவங்கள நம்பி இந்த காரியத்தை கொடுக்கல தெரியுமா? ஏன் இணங்கலையாம்? சில விஷயத்தில் ஆண்டவர் ஏன் நம்ம கூட நம்ப மாட்டேங்கார் தெரியுமா? நீங்கள் நினைப்பீங்க, நான் அப்படி இருந்தேனே இப்படி தானே, இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க. நீ உன்கிட்ட கொடுத்தா இது சரியாக செய்வாரா? சரியாக செய்வாளா? இந்த பணத்தை கொடுத்தா ஒழுங்காக தசம பாகம் கொடுப்பாளா? நீ 1,00,000 ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிற நீ முதல்ல 10,000 ரூபா காணிக்க கொடுத்து பழகணும். 10,000 ரூபா காணிக்க கொடுக்கணும்னு நினச்ச நீ 1,000 ரூபா காணிக்க கொடுக்க பழகணும். 1,000 ரூபா காணிக்க கொடுக்கணும் நீ 100 ரூபா கொடுத்து பழகணும். 100 ரூபா கொடுக்கணும்னு நீ நினச்சனா 10 ரூபா கொடுத்து பழகணும். 10 ரூபா கொடுக்கணும்னா 1 ரூபாயாச்சும் உன் பாக்கெட்லேருந்து நீ நவுட்ட பழகணும். ரலையிலையா சொல்லுங்க. லட்சம் கொடுத்தனா கோடி வரும், கோடி கொடுத்தனா மில்லியன்ஸ் வரும், மில்லியன்ஸ் கொடுத்தனா பிரில்லியன்ஸ் வரும். எப்படி? அப்போ இதை நம்ம இதிலேருந்தே பழக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அப்போ ஆண்டவர் நம்ம கூட இணங்குவார. நான் தீர்மானித்தேன் 30% சபையில் சோறு போடணும்னு தீர்மானித்தேன். அல்லேலூயா. சில நேரம் 500 ரூபா ஆகும், சில நேரம் கூடும் குறையும். அவ்வளோ பேருக்கு போடும்போது தீர்மானித்தேன். இந்த தீபாவளிக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் தீர்மானித்தேன். கூட இருக்கிற உடன் ஊழியர்களுக்கு சட்டை எடுத்து கொடுக்கணும் தீர்மானித்தேன். நான் என்னத்தை தீர்மானித்தேனோ அதை அப்படியே செய்ய ஆரம்பித்தேன். அது இங்கே வர ஆரம்பிச்சிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா வராது. பாஸ்டர் ஒரு காலத்தில் என் பைக்கில் வரும்போது ஒவ்வொரு கடையிலையா சேலையாக பார்ப்பாங்க, தொங்குற சேலையை. அப்போ நான் சொல்லுவேன், பொருட்கள் மேலே கண்ணு போச்சினா ஓச்சையாவும் அபிஷேகம். ஒரு நாள் அவங்களாவே வந்தாங்க, நான் இனி ரோட்டில் போகிற சேலைகளை பார்க்க மாட்டேன். ஒரு தீர்மானம். அடுத்து சொன்னாங்க, ஆண்டவர் எனக்கு தருவார் எல்லா சேலைன்னு. நேற்று ராத்திரி படுக்கும்போது சொல்கிறாங்க, சேலை வைக்க இடம் இல்லை. ஊழியக்காரங்களுக்கு தெரியும், எத்தனையோ பேக்குகளை இந்த வருஷம் பேக்காக பாஸ்டரம்மா சேலை என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேக்கா. ஒரு பேக்கு இல்லை, 2 பேக்கு இல்லை, பேக்கா ஒவ்வொரு மாதமும் 2 பேக்கு 3 பேக்குன்னு கொண்டு போய் இறைச்ச கிணத்துல